கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வியாழக்கிழமை, குரோதி வருடம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 2024 வருஷம், கார்த்திகை மாதம் 13ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 9:07 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இன்றைய திதி காலை 7:27 வரை துவாதசி, அதன் பின்பு திரியோதசி. இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 11 வரை, பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன் சூரியன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிமையான நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றமும் தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இன்றைய தினம் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். எனவே தேவையான செலவுகளை மட்டும் பார்த்து செய்ய வேண்டும். தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது என்ற வகையில் மேஷராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷபராசிக்கு இந்த நாள் இனிமையான நாள், மிக சிறப்பான உற்சாகமான நாள். ராசியில் குரு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் புதன் சூரியன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் ரிஷபராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இது ஒரு இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உருவாகும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக அமையும். அதே சமயம் வேலை பார்க்குற இடத்துல மிதுனராசிக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாக ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. எனவே மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்கு அமைந்துள்ளது. கடகம். கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள். ராசியில் செவ்வாய், 3ஆம் இடத்துல கேது, 4இல் சந்திரன், 5இல் புதன் சூரியன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடகராசிக்காரர்கள் இன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். உடன்பிறந்தோர் மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும். தொழில் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் என்பதால் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஏதேனும் நல்ல முயற்சியை இன்றைய தினம் தொடங்கலாம். ஆக மொத்தம் எல்லா வகையிலும் இந்த நாள் கடகராசிக்கு
நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு இனிமையான நாள். உற்சாகமான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். 2ஆம் இடத்தில் கேது, 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் புதன் சூரியன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு என சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது. வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட ஒரு சிலருக்கு வாய்ப்பு உள்ளது என்ற வகையில் இந்த நாள் சிம்மராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் இனிமையான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் கேது, 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்தில் புதன் சூரியன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக இன்றைய தினம் வெற்றி பெறுவார்கள். அதே சமயம் கணவன் மனைவி இடையே கருத்து ஒற்றுமை அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடை விலகி வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் என்ற வகையில் இந்த நாள் கன்னிராசிக்கு இனிய நாளாக அமைந்துள்ளது. துலாம். துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்தில் புதன் சூரியன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு உள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றிகரமாக நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். உற்சாகமான நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் புதன் சூரியன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் கேது என சிறப்பான கிரகங்கள் நல்ல இடத்தில் அமைந்துள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று எடுக்கும் முயற்சிகளில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. அதே சமயம் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் விருச்சிக ராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் எடுக்கும் முயற்சிகளில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய தினம் உங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மகரம். மகர ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சூரியன் புதன், 11இல் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் இன்றைய நாள் முழுவதும் மகர ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள். உற்சாகமாக இருப்பார்கள். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாத மகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறந்த நேரம் இது. இதுவரையில் கணவன் மனைவி இடையே நிலவி வந்த கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை ஏற்படும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எனவே இந்த நாள் மகர ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கும்பம். கும்ப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய சிறப்பான நல்ல நாள்.
ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் புதன் சூரியன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். பண வரவும் பொருளாதார முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலத்தில் சிறு பாதிப்புகள் உருவாகும். எனவே உடல் நலத்தில் கவனம் தேவை என்ற வகையில் இந்த நாள் கும்பராசிக்கு சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. மீனம், மீன ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். ஏற்கனவே செய்து வந்த ரெகுலர் வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதால் இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் பயணம் மேற்கொள்ளும் போதும் பேசும் பொழுதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.